எபிசோட் 1ல நம்ம காஸ்கோவோட ஹிஸ்டரியை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரோட பாக்கெட்லயும் காஸ்கோ எப்படி கை வைக்குதுன்னு தான் பார்க்க போறோம். நார்மலா ஒரு ஸ்டோர் என்ன பண்ணும்? ப்ராடக்ட்ஸை விற்கும், அதுல இருந்து மார்ஜின் ஏர்ன் பண்ணும். இதுதான் ரீட்டைல் லாஜிக். ஆனா காஸ்கோ என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். பொருளை வித்து லாபம் பார்க்காம மெம்பர்ஷிப்பை வித்து லாபம் பார்க்கறாங்க. அது எப்படி? காஸ்கோக்குள்ள என்டர் ஆகும் போதே நீங்க ஒரு கஸ்டமரா என்டர் ஆகல, பெரிய பில்லியன் டாலர் சிஸ்டம்குள்ள மாட்டிய ஒரு மெம்பரா தான் உள்ள போறீங்க. இன்னைக்கு நம்ம காஸ்கோவோட மெம்பர்ஷிப் சைக்காலஜி அண்ட் பிசினஸ் இன்ஜினை பத்தி தான் டீப் டைவ் பண்ண போறோம். டீப்பா போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். காஸ்கோ ஃபுட் கோர்ட்ல இருக்க அந்த $1.50 ஹாட் டாகும் சோடாவை பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. 1985ல என்ன பிரைஸோ இப்பவும் அதே பிரைஸ் தான். ஒரு தடவை இப்போ கரண்டா இருக்க சிஓ ஜிம் சினேகல் கிட்ட போயிட்டு, நம்ம சேல் பண்ற ஹாட் டாக்ல பயங்கரமா லாஸ் ஆகுது, அதனால ஹாட் டாகோட பிரைஸ கொஞ்சம் ஏத்துவோமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜிம் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஹாட் டாகோட பிரைஸ்ல கை வச்சீங்க, எல்லாரும் செத்தீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் இவ்வளவு கோவம்? பிசினஸ்ல இதுக்கு பேரு லாஸ் லீடர் ஸ்ட்ராட்டஜி. மக்கள் மனசுல காஸ்கோல எல்லாமே சீப் அப்படின்னு ஒரு மாயத்தை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த ஹாட் டாகோட சீக்ரெட். நீங்க கடைக்குள்ள என்டர் ஆகும் போதே அந்த சீப் பிரைஸ் உங்க மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிரும். இங்க எல்லாமே சீப் தான் அப்படின்னு உங்க சப்கான்சியஸ்க்கு சிக்னல் அனுப்பும். இந்த ஹாட் டாக்ல அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் உங்க ஷாப்பிங் மைண்ட அதை ஆக்டிவேட் பண்ணும். இப்போ நம்ம பிசினஸ் பாயிண்ட்டுக்கு வருவோம். நீங்க $60 கொடுத்து ஒரு மெம்பர்ஷிப் வாங்குறீங்க. இப்போ உங்க மைண்ட் லாஜிக் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? நான் ஒரு 3 விஷயம் சொல்றேன். அந்த 3 விஷயத்துல கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா கமிட்மெண்ட் பயாஸ். உங்க மைண்ட் சொல்லும், நான் மெம்பர்ஷிப் ஆல்ரெடி பே பண்ணிட்டேனே, இப்ப நான் யூஸ் பண்ணலனா அது லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஷாப்பிங் பண்ண வேற எங்கேயும் போக மாட்டீங்க, காஸ்கோ தான் போவீங்க. நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணதால உங்க மைண்ட் அங்கதான் ஷாப்பிங் பண்ணணும்னு புஷ் பண்ணும். இதுக்கு பேரு தான் கமிட்மெண்ட் பயாஸ் சைக்காலஜி. இப்போ ரெண்டாவது விஷயம் பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் எவர்ஷன். ரினியூவல் டைம் வந்தா நீங்க எக்ஸாக்ட்டா எவ்வளவு சேவ் பண்ணோம் அப்படின்னு கால்குலேட் பண்ண மாட்டீங்க. ஆனா இந்த டைம் ரினியூ பண்ணலனா மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு பயம் உண்டாகும் உங்க மனசுல. நம்ம பிரெயின் எப்பவுமே லாபத்தை விட நஷ்டத்தை பத்தி தான் அதிகமா யோசிக்கும். அதனால தான் இன்னைக்கும் காஸ்கோட ரினியூவல் ரேட் 90% மேல இருக்கு. மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபீலிங். மெம்பர்ஷிப் இருந்தாதான் கடைக்குள்ளே போக முடியும். உள்ள போனா வேற லெவல் ஷாப்பர்ஸ் நீங்க பாப்பீங்க. பிசினஸ் ஓனர்ஸ், பல்க் பையர்ஸ் எல்லாத்தையும் பாக்குறப்போ இது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் அப்படின்னு ஃபீல் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா மக்களை சைக்காலஜிக்கலா ஒரு பொசிஷன் பண்ணுது. இப்போ நம்பர்ஸ் பத்தி பேசலாம். காஸ்கோவோட ஆனுவல் ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு மேல இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன தெரியுமா? ப்ராடக்ட்ல இருந்து வர்ற லாபம் ரொம்ப கம்மி. காஸ்கோவோட ரியல் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எங்க இருந்து வருதுன்னா மெம்பர்ஷிப் ஃபீல இருந்து தான் வருது. இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி தாங்க. டிஃபரன்ஸ் என்னன்னா நெட்ஃபிளிக்ஸை என்டர்டைன்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம், ஆனா காஸ்கோ அப்படி கிடையாது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்காக யூஸ் பண்றோம். மூவிஸை கூட நம்ம பார்க்காம இருந்துடலாம், ஆனா சாப்பிடாம இருக்க முடியுமா? அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறத ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலா மாத்தினது தான் காஸ்கோவோட வெற்றியே. இந்த மெம்பர்ஷிப் குஷன் இருக்கிறதால எக்கானமி ஸ்லோ ஆனாலும் மக்கள் டிஸ்கவுண்ட தேடி காஸ்கோக்கு கண்டிப்பா வருவாங்க. வால்மார்ட் மாடல்ல வால்யூம் அதிகம், அதே டைம்ல காம்படிஷன் அதிகம். அதுவே காஸ்கோக்கு லாயல்ட்டி வந்து அதிகம். காஸ்கோவோட ஸ்டோரை பார்த்திருக்கீங்களா? வெறும் கான்கிரீட் ஃப்ளோர் தான் போட்டிருப்பாங்க. நல்ல ஸ்டீல்ல ரேக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அது மேல பொருட்கள் எல்லாத்தையும் பல்கா அடுக்கி வச்சிருப்பாங்க. எந்த ஒரு டெக்கரேஷனுமே இருக்காது. இன்டீரியரோட காஸ்ட் கம்மி, அதனால மெயின்டெனன்ஸோட காஸ்டும் கம்மி ஆகுது. இந்த சேவிங்ஸை என்ன பண்றாங்கன்னா கஸ்டமருக்கு பாஸ் பண்றாங்க. இதனால கஸ்டமருக்கு காஸ்கோ மேல ஒரு ட்ரஸ்ட் வருது. அதிக ட்ரஸ்ட் வர்றதுனால ரினிவலோட ரேட்டும் அதிகமா இருக்கு. இதுல இன்னும் ஒரு ஸ்மார்ட் மூவ் என்னன்னா எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஷிப். எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஷிப்க்கு அதிகமான ஃபீஸ் வாங்கிட்டு 2% கேஷ்பேக்கும் தராங்க. நீங்க பிரீமியம் மெம்பர்னு ஒரு ஃபீல் ஆயிருவீங்க. அதனால கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நான் தான் இந்த கடைக்கு ரெகுலர் பையர் ஆச்சே, நம்ம இங்க அதிகமா பொருள் வாங்கினோம்னா 2% கேஷ்பேக் வரும், நம்ம வாங்குற கேஷ்பேக்லயே மெம்பர்ஷிப் ஃபீயை வந்து பே பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ காஸ்கோ மேல உள்ள லாயல்ட்டி இன்னும் டீப் ஆயிரும். சோ காஸ்கோ கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட்டை சேஸ் பண்ணக்கூடாது. ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ண பல வருஷம் ஆகலாம், அதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஒரு சிஸ்டமை நல்லா டிசைன் பண்ண ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா வேணும். நிறைய கம்பெனி இதே மாடலை காப்பி பண்ணாங்க, ஆனா இருந்தாலும் அவங்க சக்சஸ் ஆகல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா இது வந்து ஒரு லக்கு கிடையாது, ஒரு ட்ரிக்கு கிடையாது. பிரைஸ், சப்ளை செயின், ட்ரஸ்ட், அப்புறம் எம்ப்ளாய் சேர்ந்த ஒரு ஃபுல் ஈகோ சிஸ்டம் தான் காஸ்கோ. நெக்ஸ்ட் டைம் நீங்க காஸ்கோக்குள்ள போகும்போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு கடைக்குள்ள என்டர் ஆகல, ஒரு சிஸ்டம்குள்ள என்டர் ஆகுறீங்க. அடுத்த எபிசோட்ல காஸ்கோ விசஸ் வால்மார்ட். வேர்ல்டுல ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்க 2 ஜாம்பவான்கள் மோதினா என்ன ஆகும்
அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ரியல் பேட்டில பார்க்க ரெடியா இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.